பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பஞ்சாப் விவசாயிகள் வந்து புரட்சி செய்து தான் இந்த இயக்கமாக உருவாயிருக்கு. நிலத்தின் மீது வட்டி கடைக்காரங்க வந்து மேற்கொண்டு அந்த ஒடுக்குமுறை தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பஞ்சாப் விவசாயிகள் வந்து புரட்சியில் ஈடுபட்டாங்க. இந்த ஆங்கிலேய அரசு பஞ்சாப் பகுதியில் விவசாயிகள் புரட்சி செய்வதை விரும்பலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேய இராணுவத்துக்கு வீரர்கள் எல்லாமே இந்த பஞ்சாப் பகுதியிலேருந்து தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. இதனால் பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொல்லி 1900 அதில் தான் பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம்னு சொல்லி ஒன்று நிறைவேற்றினாங்க. இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் சிறப்பாகவே செயல்பட்டதுனால பஞ்சாபில் மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுக்கும் இதை விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்தின்படி 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 பஞ்சாப் மக்கள் விவசாயிகள்னு ஒன்று, 2வது சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள்னு 2வது, 3வது வட்டி கடைக்காரர்கள்னு சொல்லிட்டு இந்த 3 வகையாக பிரிக்கிறாங்க.